கிளாஸ் லீவ் போட்டேன் நான். என்னாச்சு, வீடு எங்கே கேட்டேன். வீடு பார்த்தா என் வீட்டுக்கும் நான் ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற என் வீடு நடுவில் மிடில் இருக்குது. நான் இந்த சைடில் இருக்கேன். அவங்க வீடு என் வீடு தாண்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், கழுத்து போன வண்டி என்ன பண்ணுறேன் எடுத்துக்கிட்டு அவங்கள ஓட்டாதீங்க. நான் உட்காச்சி ஒருத்தர் போயிட்டு வரல மொத்தம் அந்த வண்டி கண்டிஷன் சரியில்லை. ஏன்னா கழுத்து போயிருக்கு வண்டி. பழைய ஓல்டு மாடல் வண்டி. ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறாரு போல அந்த வண்டியை. அப்புறம் சரி பண்ணி வச்சாங்க சொல்லிட்டு நடந்து போக சொல்லிட்டு அந்த வண்டி நான் தள்ளிட்டு வரேன். அவங்கள என் கூட நடந்தே வராங்க. என் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தானே. நீங்கள் ஏமா வேலைக்காரன் அனுப்பாங்க நீ சொல்லிட்டா இல்லைப்பா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நான் தள்ளிட்டே போகிறேன். வீடு கிட்ட வந்துருச்சு. வீடு கிட்ட வந்துச்சு. வீட்டு பார்த்தா பெரிய ஃப்ளாட்டுங்க அது. ஃப்ளாட்டில் ஒரு லக்ஸரியான ஃப்ளாட்டில் அவங்க இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. காய்கறி வாங்கலாம் போயிருக்காங்க. அப்போ பார்க்குறேன் என்ன பண்ணுச்சுன்னா அவங்க பசங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் போயிட்டாங்களா, போனவங்க வரவே இல்லையா, தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்களா. அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வேணா இங்கே அமெரிக்கா கிளம்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அங்கே போனாலும் மருமக மூஞ்சி காட்டாலாம். ஸோ இதை சொல்லி நான் அந்த இதை சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பெத்த பிள்ளைங்க தான் அரவணைக்கணும், பெற்றவங்களை பாதுகாக்கணும். ஸோ ஒரு வயசானவங்க பாருங்கள் எவ்வளோ குடும்பம் பாருங்கள். வயசான முடியாத காலத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த வயசில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறது, நான் பாருங்கள் இதெல்லாம் என்ன வயசாகுது, என்ன கேடு எனக்கு. ஆனால் ஒரு வேலை செய்கிறது கிடையாது. நான் சோம்பேறித்தனம். அதை தாண்டி நம்மளுக்கே ஒரு சில நேரங்களில் வந்து உடல் நிலையை பார்த்தாக்கா பயமாக இருக்கும். அதே போல் அந்த வயசானவங்களுக்கு எப்படி இருக்கும், வயசாயிடுச்சு அவங்கெல்லாம் நல்லா தேஞ்சு வேலை செஞ்சு தேஞ்சு ஆஃபீஸோ ஏதோ ஒரு வேலை, ஆனால் ஓடி தினம் ஓடி உடல் எப்படி இருக்கும். வயசாயிடுச்சு, ரத்த எண்ணெய் ஓட்ட கம்மியாகுது. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த வயசான காலத்தில் முடியாத காலத்தில் நம்ம உணவு சாப்பிடுறது நம்மளே தான் போய் சொல்லிட்டு போய் எவ்வளோ பேர் எத்தனை நாளைக்கு வேலைக்காரர் காசு கொடுக்க முடியும். பென்ஷன் வருதா, ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்சுட்டு தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. பெத்த பையன் வந்து பணம் குத்ததாச்சு கொடுக்கலன்னாச்சு. நல்ல ஃப்ளாட்டில் இருக்காங்க, கஷ்டப்படுறணும் நல்ல ஃப்ளாட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க போய் வாங்கிட்டு போய் கீழே விழுந்து முடியாமல் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் இதுதான் ஆயிருந்தானே இருக்கும். அப்போ யார் அவங்களுக்கு பார்ப்பா. அனாதை பையனை மாதிரி தூக்கி போடுறாங்க பல இடத்துல தாய் தகப்பனை, வயசானவங்களை, கெட்ட பிள்ளைங்க வராமல். இது நடந்து தான் இருக்குது. அந்த வகையில் ரொம்ப கொடுமையான விஷயம். அது என் வாழ்க்கையில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அந்த விஷயம் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு எதாவது தேவைன்னா கண்டிப்பாக எதாவது கூப்பிடுங்கம்மா சொல்லிட்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் இது வரைக்கும் என்ன வரைக்கும் தொந்தரவு பண்ணதே கிடையாது. அவங்க எனக்கு கூப்பிட்டதே கிடையாது. அது ஆகிப்போச்சு, பல விஷயங்கள் ஆகிப்போச்சு. ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால்